இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். வாங்காத கடனிற்கு பணம் கட்டுமாறு பெண்மணிக்கு மிரட்டல் ஒன்று வந்துள்ளது. வாட்ஸ்அப்பில் வந்த லிங்கை தொட்டதால் பெண்ணுக்கு ஏற்பட்ட விபரீதம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 42 வயதான பெண் ஒருவர் கடந்த மார்ச் மாதம் கிரெடிட் பி என்னும் ஆன்லைன் கடன் செயலி மூலம் 20,000 ரூபாய் வாங்கினார். இதனை மாதாந்திர தவணையில் கடன் முழுவதையும் கட்டி முடித்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதியன்று தெரியாத நம்பரில் இருந்து லோன் வேண்டுமா என்று குறுந்தகவல் ஒன்று வந்துள்ளது. இதனை அறியாத அந்த பெண்மணி லிங்கை தொட்டவுடன் புதிய செயலிக்குள் சென்று வங்கிக் கணக்கில் 3,000 ரூபாய் பணம் ஏறியதாக காட்டியது. உடனே அந்த செயலியை அன்இன்ஸ்டால் செய்தவர் வங்கிக்கு சென்று பார்த்தபோது அதில் பணம் எதுவும் வரவு வைக்கப்படவில்லை என்று மேலாளர் கூறியிருக்கிறார். இதனையடுத்து முன்பின் தெரியாத எண்ணில் இருந்து 3,000 ரூபாய் கடனாக அனுப்பிவிட்டதாகவும் அதனை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும் மெசேஜ் வந்தது. இதற்கு அந்த பெண்மணி நான் எந்த கடனும் வாங்கவே இல்லை என்று பதிலளித்தார். ஆனால் மறுமுனையில் உள்ளவரோ பணத்தை அனுப்பவில்லை என்றால் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனுப்பிவிடுவோம் என்று மிரட்டல் வந்தது. இதனால் பதற்றமடைந்த பெண்மணி செய்வதறியாது திகைத்தார். ஒரு கட்டத்தில் பெண்மணியின் புகைப்படம் இணையத்தில் ஆபாசமாக பதிவிடப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளானவர் உறவினர் உதவியுடன் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். அந்த பெண்ணின் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் மர்ம நபர்களை கண்டறிந்து கைது செய்வதாக உறுதியளித்தனர். மேலும் பதற்றமடைந்த அந்த பெண்மணிக்கு மனநல ஆலோசனையும் வழங்கினர். தற்பொழுதைய காலத்தில் பணத்தின் தேவைதான் அனைவருக்கும் முக்கியமானதாக இருந்திருக்கும். அதற்காக முன்பின் தெரியாதவர்கள் இதுபோன்ற அப்ளிகேஷன்கள் மூலம் கடன் வாங்கவோ தெரியாத லிங்கை கிளிக் செய்வதோ வேண்டாம் என்று காவல்துறையினர் சார்பில் மீண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது.